வணக்கம் பேருங்கோ. எப்படி சுகமாயிருக்கிறீர்களே? 2020 பேருங்கோ இப்பதான் வந்த மாதிரி இருந்தது. நாளைக்கோ நாளண்டைக்கோ பேருங்கோ அதுவும் போட்டு வாரநண்ட போகுது. வாரநண்ட கதை வேண்டாம், போன காணும் நீரண்டு 2020 பார்த்து சொல்ல வேண்டியதாய் போச்சு பேருங்கோ. 2020 வரைக்குள்ள பேருங்கோ காட்டு தீய கூட்டிக் கொண்டு நெருப்புடான் சாடிக்கொண்டுதானே வந்தது. சும்மாவே பேருங்கோ ஆஸ்திரேலிய காட்டுக்குள்ள ஆஸ்திரேலியாவின் காட்டுக்குள்ள பூந்து கண் கொண்டு பார்க்கலாத சன்னதமெல்லே ஆடினது காட்டுத்தீ. பச்சை பஜையிலண்ட இயற்கையை பஸ்பமாக்கியல்லே போட்டுது. என்ன பேருங்க, அரியேக்கர் காலேக்கர் காடே எரிஞ்சது. வகதொகை இல்லாமலே கருகி கர்ண கொடூரமாகி கிடந்தது காடு. அது மட்டுமே பேருங்கோ, காடுதான் தங்கட வீடண்டு நம்பியிருந்த புழு பூச்சிகள் ஊறுறது, பறக்கிறது, பாயிறது, தவழுறதுண்டு பேருங்கோ. 50 கோடி விலங்கினங்கள் செத்து போச்சா மண்டல்லே. காடுகள் நதிகளை மலைகளை காதலிக்கிற இயற்கை ஆர்வலர்கள் நெஞ்சில வச்சவன். இப்படி பாருங்கோ, படு கொடூரமாய் ஒரு பக்கத்தால் 2020 வேலியை பிரித்து பெற, மற்ற பக்கத்தால் பாருங்கோ சீனாவில் கிளம்பின கொரோனா உலக வரைபடத்துக்கு மேலே அரிசி குருணியை கொட்டி விட்ட மாதிரி சுத்தி வளைச்சு பிடிச்சு தொத்தி ஏவுகணைகளையும் அணுக்குண்டுகளையும் வச்சு கொண்டு ஆளாளுக்கு வாயடிச்சு முட்டி மோதிக்கொண்டு நின்ற வல்லரசு எண்டு நெஞ்சு நிமித்தின அத்தனை நாட்டையும் ஆக்களையும் புல்லு கட்ட பிடிச்சு பிடுங்கின மாதிரி உலுப்பி கொரோனா ஆட்சியை பிடிச்சிட்டுதல்லே இந்த வருஷம் முழுக்க 2020 முழுக்க. இன்று வரைக்கும் பேரங்கோ கொரோனா தானே உலக நாடுகளுக்கெல்லாம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி திரு கோவிட் தானே பேருங்கோ எல்லா நாட்டுக்கும் பிரசிடன்ட். நாட்டை பூட்டு, நகரை பூட்டு, தெருவை பூட்டு, கடையை பூட்டு, வாயக்கட்டு, மூக்கக்கட்டு, அங்க நில் இங்க நின்றல்லே கட்டளையை போட்டு கொரோனா 2020 முழுக்க கதகளி ஆடி இருக்கு. கொரோனாவை அடக்க எத்தனை வித்த விண்ணாணங்களை ஆக்களும் விட்டு பார்த்தவ வேறுங்கோ, சொல்லு கேட்டதே வேறுங்கோ கொரோனா. இப்படி பாருங்கோ, கொரோனாவின் அக்கப்போர் ஒரு பக்கத்தால் 2020 நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்தில் வேறுங்கோ ஜோச்சு பிளாய்ட்டு என்ற கருப்பின மனுஷனை பேருங்கோ அமெரிக்காவில் காலுக்குள்ள போலீஸுக்காரர் நசிச்சு சாக்காட்ட பேருங்கோ முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு 1000 பல்லாயிரம் என்று பேருங்கோ நிறவறைக்கு எதிராக பேருங்கோ சனங்கள் போர்க்கோலமெல்லே கொண்டதுகள். இந்த வில்லங்கங்கள் விமர்சனங்கள் கொண்ட நோயை அமெரிக்காவில் சரியாய் கண்ட்ரோல் பண்ண இல்லை. கோடிக்கணக்கானவைக்கு தொத்தி லட்சக்கணக்கானவையை கொரோனா கொண்டு போக குறுக்க கட்டியை செருகி குறுக்க கட்டியை வைக்க இல்லை என்றும் குமுறி பேருங்கோ ட்ரம்ப் ஐயாவின் காத்த ஜனம் கலட்டி போட்டு ஜோ பைடன் ஐயாவுக்கும் கமலா அக்காவுக்கும் காத்து ஏற்றி விட்டிருக்குதுகள். இப்ப உதால பேருங்கோ இலங்கையில் தமிழற்ற பக்கம் ஏதும் தென்றல் வீசுமோ ஒன்றும் பேருங்கோ ஈழத்து ஜனத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது பேருங்கோ கமலா அக்காவாலையும் ஜோ பைடனாலையும். ஆனால் பேருங்கோ இலங்கை ஆட்சி நிலைமையை பார்த்தால் பேருங்கோ சர்வதேசம் பெறாமல் அயலட்ட பெறாமல் இரும்பு கதவு போட்டு பூட்டி வடக்கு தமிழரையும் தமிழ் பேசுகிற முஸ்லீம்களையும் சம்பல அரைச்சு இட்லிக்கு சட்னியாக்கி சாப்பிடுவோம் என்ற மாதிரி தான் பேருங்கோ ராசபக்ச அன்கோ நிற்குது.
போன பெரியவும் அதுமா பாருங்கோ, தம்பிக்கு வாக்க போடுங்கோ, தம்பிக்கு வாக்க போடுங்கோ, தம்பி தவிடு பொடியாக்குவார் எதிர்க்கிற ஆக்களி என்று சொல்லி சிங்கள இனவாதத்தை ஈரப்பிலா கரையோடு சேர்த்து ஜனத்துக்கு தீத்தி அதுகளை பேரினவாத பிசாசட்ட பித்தமேற வச்சு மொத்த சிங்கள இனவாத வாக்குகளையும் வாங்கி பாருங்கோ. கோட்டபாயாவுக்கு நாட்டுக்கதிரிய தார வேத்து கொடுத்து பிறகு பாருங்கோ இந்த வரியும் கொரோனாவுக்குள்ள நாண்டு கொண்டு தேர்தலை வச்சு பாருங்கோ. பார்க்குற கதிரி எல்லாம் பாருங்கோ ஏதோ ஒரு ராஜபக்ச தான் குந்தி இருக்குது. குனிஞ்சாலும் ராஜபக்ச, நிமிந்தாலும் ராஜபக்ச, பக்கத்திலையும் ராஜபக்ச, சுத்தியும் ராஜபக்ச பாருங்க. ஒரே ராஜபக்சக்கள் மயமாகி நாடு இனவாத மார்க்கத்தில் பாருங்கோ தள்ளாடுது இலங்கை. 2009க்கு பிறகு பாருங்கோ 2015 பேரை வடக்கு கிழக்கு தமிழரை இனப்படுகொலை செய்து சிறையில் அடைச்சு படாத பாடுபடுத்தின ராஜபக்ச மனித வத்தல் கடை, ராஜபக்ச மனித வத்தல் கடை பாருங்கோ. இப்போ கொத்துக்குண்டுக்கு பதிலாய் பாருங்கோ கொரோனாவை தூக்கி வச்சுக்கொண்டு முஸ்லீமுகள் செத்தால் கவன் துணியும் கட்ட இயலாது, காரியமும் செய்ய இயலாது, கட்ட போட்டு எரிப்பம் முஸ்லீம்கள வழக்கத்தின்படி புதைக்க இயலாதண்டு பாருங்கோ பொல்லாத சர்வாதிகாரத்தோடு நிற்குது பாருங்கோ. இப்போ ராஜபக்ச மனித வத்தல் கடை. அதால பாருங்கோ கொரோனாவால் இலங்கையில் செத்த முஸ்லீம்கள ஜனாசாக்கள் பாருங்கோ அனாதையா எரிகிற ஒரு அவல நிலை பாருங்கோ இலங்கையில். ஆனால் பாருங்கோ முஸ்லீம்களுக்கு மேலே பாருங்கோ ராஜபக்சர்கள் நடத்துகிற காட்டாட்சி கதை பாருங்கோ. உள்ளூரில் சகல இடமும் பூகம்பமாகி கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் பெற, மன்னாரிலிருந்து மட்டக்கிளப்பு திருகோணமலை பெற பாருங்கோ கவன்சீல கட்டுற போராட்டமாகி இந்தியாவிலையும் எதிரொலிக்குது பாருங்கோ. இப்போ அது மட்டுமே பாருங்கோ பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லையும் பாருங்கோ இலங்கையின் கேவலமான ஆட்சியை பாருங்கோ, அம்பலமாக்குற வேலையை பாருங்கோ. அங்கே இருக்கிற முஸ்லீம்களும் முஸ்லீம் ஆதரவு ஆக்களும் பாருங்கோ செய்ய வெளிக்கிட்டிருக்கணும். இப்போ அதோட பாருங்கோ நேற்றோ அதுக்கு முதல் நாளும் அதுவுமா பாருங்கோ ஐக்கிய நாடுகள் சபை முன்றல்ல பாருங்கோ இலங்கையில் கொரோனாவை ஆயுதமாக்கி முஸ்லீம்களுக்கு மேலே சிங்கள பேரினவாதம் நடத்துகிற அடக்குமுறைக்கு எதிராக பாருங்கோ நீதி கேட்டு போராட்டம் நடக்கிற அளவுக்கு பாருங்கோ நிலைமை வந்துட்டது. ஏற்கனவே பாருங்கோ முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு போர்க்குற்றங்களுக்கு இலங்கை ராஜபக்ச அரசாங்கம் பாருங்கோ பொறுப்பு சொல்ல வேண்டிய கதை நிலுவையில் இருக்கைக்குள்ள பாருங்கோ. இப்போ இலங்கை தமிழ் பேசும் முஸ்லீம்கள் அநீதிக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில பாருங்கோ கோட்டபாய ஐயாவின் கும்பல் வந்திருக்கு. ஆனால் பாருங்கோ 2021ஆம் ஆண்டில் கொரோனாவுக்கு முடிவு கட்டி ஐக்கிய நாடுகள் சபை தங்களுக்கு எதிராய் கொண்டு வர தீர்மானங்களுக்கு முடிவு கட்டுவமண்டல்லே பாருங்கோ எகத்தாளமாய் கோத்தபாய ஐயா தன்னை பரிவாரங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதுக்குள்ள பாருங்கோ எங்கட தமிழ் முண்டுதடிகள் ஏக விநியோகஸ்தர்களான தமிழ் தேச விரோத கூட்டமைப்பு பாருங்கோ, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணிலுக்கு கொடுத்த முண்டு மாதிரி பாருங்கோ ராஜபக்சவுக்கும் பின்பக்கத்தால சரிஞ்சு விழாமல் கப்பல் குலைக்கு கொடுக்கிற கவர் கட்ட மாதிரி முண்டு கொடுக்க போகினம் போலதான் பாருங்கோ இருக்கு. ஏற்கனவே பாருங்கோ ரணிலோடையும் மங்களமண்ணையோடையும் மச்சின் உறவு கொண்டாடி முண்டை கொடுத்து தமிழ் மக்களுக்கு வெறுப்பேற்றி வைத்த பிரட்டுற அளவுக்கு ராசதந்திர இந்திர சுந்தர வேலை பார்த்து போன தேர்தலில் பாருங்கோ தேஞ்சு தேங்காய்ச்சிரட்ட ஆகின கதையாய் ஆசனம் குறைஞ்சு கிடைச்சதில் ஏறுறது என்றதுக்காக யாழ்ப்பாணத்தில் இடவிரவாய் கிளிபட்டு பறிபட்டு கிளிசு கட்டவ தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இப்போ பாருங்கோ பழச மறந்து பிறகும் பழக்க தோஷத்தில் நிற்கினோம். தமிழ்ச்சனத்தின் பிரச்சனையை பாருங்கோ தமிழ்ச்சனத்துக்கு தெரியாமல் ஒளிச்சு மறைச்சு சுமந்திரன் என்றவர் ஐநாவுக்கு கொடுக்கிறாராம். அதொன்றும் தெரியாத மாதிரி பாருங்கோ தாங்கள் நல்ல பிள்ளைகள் மாதிரி பாருங்கோ மற்ற நரிகள் அமைதியா அப்படியே அமுக்கமா இருக்கினம். வடிவாய் கேட்க வேணும் மக்களே. வார ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் பாருங்கோ தமிழ் மக்கள் சார்பாய் என்ன குடுபட்டிருக்குன்னு தெரியாத படிக்கு பாருங்கோ திருதாளங்கள் நடக்குது கண்டியலோ. ஒவ்வொரு விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் பாருங்கோ சுமந்திரன் என்றவர் ராஜபக்சேக்கள் சார்பாய் எழுதின ஐநாவுக்கான காதல் கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு கண்டதால இப்ப கதை வழிய வந்துட்டது பாருங்கோ.
புலம்பெயர் தமிழ் மக்கள் கடுமையான விழிப்பாக இருக்க வேண்டிய காலம் இது. தமிழர் சார்பா என்ற பேரில் திரும்பவும் போர்க்குற்றவாளிகளுக்கு வசந்த காலமும் வாழ்வும் கொடுத்து காலத்தை இழுத்தடிக்கிற வேலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முண்டு பிரிவு தயாராகுது. கவனம் புலம்பெயர் மக்களே, கண்ணை திறந்து வைத்திருக்க வேணும். பழசு ஒருபோதும் மறக்கக்கூடாது கண்டிகளோ. 2009 நடந்ததை துளியளவும் மறக்கக்கூடாது. பிறகு 2015 வரை ராஜபக்சேக்கள் ஆட்சியில் தமிழரை வடக்கு கிழக்கில் திறந்த வெளி சிறைச்சாலையில் வச்சு வதைச்சதை மறக்கக்கூடாது. பிறகு மறுபடியும் இப்போ 2020 ஆட்சிக்கு வந்த ராஜபக்ச குடும்ப கொள்ளிகள் தியாகி திலீபன் நினைவேந்தலை செய்ய விடாமல் விசர்கொண்டு நின்றதையும், பிறகு மாவீரன் நாளுக்கு துயிலுமில்லங்களுக்கு தமிழர்களை கால் வைக்காமல் பண்ணி மனிதாபிமானத்தை குழி தோண்டி புதைச்சதையும், விளக்கீட்டக்கூட எட்டி உதைச்சதையும் தமிழர்களும் தமிழற்ற மக்கள் பிரதிநிதிகளும் மறக்கக்கூடாது. வார ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் இலங்கை போர்க்குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகள் தொடர்பாக என்ன செய்கிறது, எப்படி நகர்றது என்றது பற்றி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒத்த நிலைப்பாடு அவசியம். பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் தீர்வே தவிர மக்கள் பிரதிநிதிகளுக்கல்ல. அதால பாருங்க, ஒரு குடைக்குள்ள இருந்து தமிழர் தரப்பு புலத்திலையும் நிலத்திலையும் சிந்திக்க வேணும். சிந்திக்க தவறினால் பாருங்கோ, ராஜபக்சேக்கள் தமிழர் ராஜதந்திரத்தையும் தோற்கடிச்ச இன்னொரு வெற்றி விழாவையும் தமிழர்கள் பார்க்கிற துரதிர்ஷ்ட நிலைமை உருவாகும். அப்ப நான் போட்டு வரட்டேன்.